கற்பிக்கும் குடும்பம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவனை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. குடும்பம் என்பது கற்பிக்கும் கல்விக்கூடம். நீதிமொழிகளின் ஆக்கியோன் குடும்பத்தின் அருள்கொடையாகிய பிள்ளைகளை பெற்றோர் நடக்க வேண்டிய வழியிலே நடத்திட வேண்டும். அப்படி பிள்ளைகளுக்கு நல்வழியை கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை கை கொண்டு நடப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆதியாகமம் 18:19 கடவுள் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பதாக வாக்கு பண்ணிய பின்பு தமக்குள் சொல்லிக்கொண்ட நிகழ்வு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரவினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் கடவுள் சொல்லிக்கொண்டார். அப்படியானால் குடும்பத்தில் பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு கடவுள் செய்த வல்ல செயல்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் மிகவும் முக்கியமானது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாகும். அதாவது கடவுள் இஸ்ரேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆச்சரியமாக விடுவித்து நடத்தி வந்து பாலும் தேனும் நிறைந்து வழிவது போன்ற செழிப்பான நாட்டில் வாழ வைத்தார் என்பதை பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல்ல வேண்டும். பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் போதும் வழிபயணத்தின் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேச வேண்டும். அதன் வழியாக கடவுளை குறித்து பிள்ளைகள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். பாகமம் 6:7. இன்று நம்மிடம் இத்தகைய கற்றுக் கொடுக்கும் பண்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நமது குடும்பத்தில் கடவுள் நம்மிடம் தந்திருக்கும் பிள்ளைகள் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள செய்தல் வேண்டும். திருமறையை படிக்க செய்து இறைவேண்டல் ஏறெடுப்பதின் நன்மைகளை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல மதிப்புகளை நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தல் வேண்டும். ஜெபம். அனுபவங்கள் வழியாக அன்றாடம் கற்றுத்தரும் அன்பு கடவுளே, எங்கள் பிள்ளைகள் மறைபாடங்கள் கற்க நாங்கள் பின்புலமாக விளங்கவும் அவை வழி ஒழுகவும் அருள் செய்ய உதவி அருளும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும். கற்பிக்கும்